Hi friends, parenting ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயம் தான். Do you agree? உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லா பிடிச்சதை சமைச்சு கொடுக்கறதுலேருந்து நல்லா படிக்க வைக்கணும், நான் அவங்க சொந்த காலில் நிற்கிற வரைக்கும் அவங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாக சப்போர்ட் கொடுக்கணும், அவங்க ஒரு லெவல் ரீச் ஆகிறத நீங்கள் பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக இது நார்மல் கிட்ஸ்க்கு. இதுவே ஒரு ஸ்பெஷல் சைல்டை பார்த்துக்கிற பேரண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும்? they will be super stressed because அந்த பிள்ளைங்களுக்கு மார்னிங் பல் தேய்க்கிறதுலேருந்து ஈவினிங் பெட்டில் போய் அவங்கள படுக்க வைக்கிற வரைக்கும் அவங்கள அவங்க மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதை செய்ய வைக்கிறதுக்கே அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுத்து தான் அந்த பிள்ளைங்களை அதை பண்ண வைக்கணும். அது அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும், பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஒர்க் தான். அவங்கள ஒரு ப்ரஷ் பண்ண வைக்கிறதா இருக்கட்டும், அவங்க ஃபுட்டை அவங்களே சாப்பிட வைக்கிறதா இருக்கட்டும், அதை ப்ராக்டிஸ் பண்ணி அவங்கள அந்த இதுக்கு கொண்டு வர்றதுக்கு அந்த பேரண்ட்ஸ் போடுற எஃபர்ட் ரொம்ப எக்ஸ்ட்ரா எஃபர்ட். டெய்லி அதை அவங்க பண்ணணும். அவங்கள அதை ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் அவங்க அதை டெய்லி பண்ணுறாங்க. ஸோ they will be super stressed. ஸோ இங்கே பேரண்ட்ஸோட மென்டல் ஹெல்த்தை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை பார்க்குறீங்க தான், டெய்லி பார்க்குறீங்க, பட் டெய்லி ஒரு 2 hours உங்களுக்குன்னு ஒரு மீ டைம் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்யுங்க. உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை உங்களுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க, அதை ரிலீவ் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, அப்போ தான் நீங்கள் உங்கள் கிட்ஸ் கிட்ட நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பொறுமையாக சொல்லித்தர முடியும். இப்போ ஆட்டிசம் கிட்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லித்தரீங்கன்னா முதல்ல உங்களுக்கு பொறுமை தேவை. அந்த பொறுமை இல்லாமல் அந்த பிள்ளைங்கக்கிட்ட நீங்கள் எந்த விஷயத்தையுமே மூவ் பண்ண முடியாது. அவங்கள ஒரு அணு கூட நீங்கள் அசைய வைக்க முடியாது. பொறுமையாக நீங்கள் சொல்லணும். அவங்க அந்த காரியத்தை செய்கிற வரைக்கும் அதை பொறுமையாக நீங்கள் சொல்லணும். ஸோ பொறுமையாக எல்லாத்தையும் டீல் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் மென்டலி ரிலாக்ஸ்டாக காமாக இருக்கணும். அதுக்கு உங்களுக்கு ஒரு மீ டைம் கண்டிப்பாக தேவை. உங்கள் மென்டல் ஹெல்த் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை ஃபோக்கஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ பேரண்ட்ஸ், மாம், டேட் 2 பேருமே உங்களுக்கு மீ டைம் கொடுங்க. உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் மென்டல் ஹெல்த்தை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். தேங்க்யூ.